ஹே ஹாய் காய்ஸ், என் பேர் மேக்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிமி சூரி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வைரல் ஹிட் எபிசோட் 1, அதாவது ஹவு டு ஃபைட். இந்த அனிமே பற்றி நான் ஒரு ஒன்லைன் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஒன்லைன் தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரீட்டாக வந்து கதை உள்ளே போவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, லைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாக்கோன்னு ஒருத்தர் பேசுகிறான், எல்லாம் எப்படி இருக்கீங்க, இப்போ நான் வந்து ஒரு சேனலோட கொலாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறான். இந்த பாக்கோ கிட்ட வந்து 70,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. அப்புறம் இந்த ரூமி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறா, ஒரு 5,000 சப்ஸ்கிரைபர் அது மாதிரி வச்சிருக்கா. இங்கே இருக்கிற எல்லாரும் கமெண்ட் பண்ணுறாங்க, இது யார் பாக்கோ வந்து கொலாப் பண்ணுறானா, அது மாதிரி வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்த வந்து கமெண்ட் பண்ணுறான், ஆமாம் அவர் அப்பயே சொல்லியிருந்தாரு நேற்று இது மாதிரி கொலாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரூமி வந்து சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி நான் மேக்கப் சேனல் வச்சிருக்கேன், என்னோட மெயின் கண்டென்ட்டே வந்து பியூட்டிஷியன் அந்த மாதிரி மேக்கப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிக்கிறான், நான் மேக்கப் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பையனை காமிச்ச உடனே எல்லாம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா வந்து ஒரு க்ளவுன் மாதிரி இருக்கான், அது வந்து சூப்பராலாம் மேக்கப் போடல அந்த பொண்ணு. எல்லாம் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாக்கோ என்ன பண்ணுறான், கிட்ட போயிட்டு கேமரா பார்த்து சிரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை முறைக்கிறான். இப்போ அவன் வந்து மனசில் நினைக்கிறான், இப்போ என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா எங்களை ஒரு கட் ஆஃப் மணியாவது கொடுக்கணும், அது கூட தர மாட்டீங்க, ஆனால் வந்து மொட்டையாக என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேமரா வந்து காமிக்கிறாங்க. அவன் சைடு அவன் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு மாதிரி. இப்போ வந்து அவன் ஹாப்பியாக சிரிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஒரு ரெஸ்யூமில் காமிக்கிறாங்க, அந்த மேக்கப் போட்டிருக்கான் அந்த கிட்டு, அவன் வந்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு இதை மாதிரி நான் இதுக்கும் லாக் இல்லாதவன், அதனால தான் இந்த நிலமையில் இருக்கேன். இந்த பாக்கோக்கு வந்து 70,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது, காசு வந்து சம்பாதிக்கிறான், ஆனால் கிரேட் வந்து மொக்க தான். அந்த ரூமி பொண்ணு வந்து பியூட்டியில் வந்து ரிலே ஆகிருக்கா. ஸோ அவளுக்கும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி அவளுக்கு வந்து காசு கச்சிரும். ஆனால் என்கிட்ட பாருங்கள், நான் அழகாக இல்லை, என்கிட்ட காசு இல்லை, ஒரு டேலண்ட் இல்லை, படிப்பும் இல்லை, எல்லாமே நான் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வெளில வரான். இந்த மேக்கப்லாம் போட்டு வெளில வரும்போது யாரோ போட்டு இவனை அடிக்கிறாங்க, யாருன்னே தெரில. பார்த்தா இவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் பேர் வந்து ஸ்னாப்பர். இவன் தான் வந்து அந்த பாக்கோவோட கேமராமேனு, ரைட் ஹேண்ட் மேன் மாதிரி. பாக்கோ தான் வந்து கிளாஸையே வந்து ரூல் பண்ணுறான். ஸோ இவனும் வந்து எல்லா ஸ்கிட்டையும் வந்து புலி பண்ணிவிட்டு அடிச்சிட்டு அப்படி இருக்கான். இவனுக்கு வந்து சண்டை போட தெரியாது. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான், வந்து முறைக்கிறான். இந்த பையன் சொல்லியிருக்கல, இவன் பேர் தான் ஹாபின். நம்ம கதையோட ஹீரோவே வந்து இவன் தான். இப்போ அந்த ஸ்னாப்பர் வந்து பாக்கோக்குள்ளே சொல்கிறான், ஐயா இவன் பாரு முறைக்கிறான், எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ அப்படி சொல்லிட்டு வந்து கலாச்சிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலே அவனுக்கு பயமாக தான் இருக்குது. பாபின் என்ன சொல்கிறான், பாக்கோ மட்டும் இவனை பேக்கப் பண்ணலன்னா நானே இவனை அடிப்பேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ சண்டை போடவே தெரியாது. இவன் கேமராமேனாக இருக்கிறதால தான் இந்த பாக்கோ குரூப்பில் வந்து சுற்றிட்டு இருக்கான். ஆனால் டெய்லியும் அவனை அடிக்கிறான், என்னை வந்து அசிங்கப்படுத்துகிறான். எனக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கல, இந்த வைலன்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு அவமானம் நினைக்காதீங்க, என்னை வந்து கஷ்டப்படுத்துறது தான் ஒரு அவமானம், அசிங்கம் தான் அப்படின்னு வந்து ஹாபின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ரூமி அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்துருச்சு. ஒரு யூடியூப் வீடியோ பண்ணியிருப்பாங்கள்ல, அது மூலியமாக வந்து அவளுக்கு $250 கிடச்சிருக்கு. இவங்க வந்து வானில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி 30,000 அந்த மாதிரி. நான் வந்து யூஎஸ்டிலேயே சொல்கிறேன். இப்போ $250 அவனை கச்சிச்சு. இப்போ நம்ம ஹாபின் வந்து ஷாக் ஆகிறான், ஒரு சின்ன வீடியோவால் $250 அப்படி ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான், நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், ஆனால் இப்போ என்னால் பண்ண முடியாது, என் பேரண்ட்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் தான் வந்து பண்ண முடியும், ஆனால் ஸ்கேம் பண்ணிட்டேன், என் பேரண்ட்ஸ் வந்து அக்கௌண்ட் தர மாட்டாங்க, என் கிராண்ட் பேரண்ட்ஸும் வந்து அக்கௌண்ட் தர மாட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ திரும்பி ஹாபினை பார்த்துட்டு, உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் ஜுரத்தில் இருந்தாங்களா, செத்துட்டாங்களா, உயிரோடு இருக்காங்களா, அது மாதிரி கேட்குறான். இப்போ பார்க்க வந்து சிரிச்சுட்டு ரொம்ப வந்து பண்ணாதரா, அவனை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஹாபின் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறான் அதை கேட்டுட்டு. இப்போ ஸ்னாப்பர் சொல்கிறான், அவங்க அக்கௌண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால தான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பார்க்க என்ன சொல்கிறான், அவங்க செத்துட்டாங்களா அப்படிலாம் கேட்கக்கூடாது, உயிரோடு இருக்காங்களா இல்லையா அதை மாதிரி கேட்கணும், அது மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்கெல்லாம். இப்போ ஹாபினால் எதுவுமே பண்ண முடியல. அவங்க அம்மாவுக்கு சாரி கேட்டுது. கண்டிப்பாக இவனுக்கு ஒரு பஞ்ச் வேஸ்ட்டு, இவன் நிலை என்னன்னு காமிச்சிருக்கணும்னா, ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, தம்பி எனக்கு வந்து உடம்புலாம் சரியில்லைப்பா, நான் என்ன வீட்டுக்கு போயிடலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து நினைக்கிறான், அம்மா எவ்வளோ போய் சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீங்கள் வந்து வீட்டுக்கெலாம் வரவானா, உங்கள் உடம்பை தான் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கோம். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் பில் தான் ஏறிட்டே போவோம், நீ எப்படி கற்றுப்ப, நீ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக, அவங்களால எப்படி காசு சம்பாதிக்க முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அவன் ஃபேஸை பார்த்துறாங்க. என்னடா இதை சண்டை போட்டே அப்படி கேட்கும்போது, அம்மா நான் எங்கள் அம்மா சண்டை போடுவேன், என்னை பற்றி தெரியல, நான் எல்லோரும் அடிப்பேன், நான் வந்து அடி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்கான். அப்புறம் அவனே சொல்கிறான், நானும் ஒரு நல்லா போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அங்கே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல் வந்து பில் கட்டுறான், ஒரு $25 வந்து வருது. ஆனால் வந்து அதை சம்பாதிக்கிறதே அவன் எவ்வளோ கஷ்டப்படணும், ஏன்னா வந்து ஸ்கூல் ஃபீஸு, எலக்ட்ரிசிட்டி, ஹவுஸ் லோனு எல்லாமே வந்து கட்டணும். அவன் தான் கஷ்டப்பட்டுலாம் அதை கட்டிகிட்டு இருக்கான். அங்கே ரிசப்ஷனில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, சாரிப்பா நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டுற, நான் என்ன பண்ணுறது, நீ கட்டி தான் ஆகணும், உனக்கு ஒன்றும் ஓகே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு
அந்த சீன் கட்டிட்டு ஒரு பர்கர் ஷாப்பை காமிக்கிறாங்க. அங்கே தான் வந்து இவன் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவன் என்ன தான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணாலும் அவன் ஒரு வாரம் சம்பாதிக்கிறத வந்து மொத்தமாக ஹாஸ்பிட்டலில் வந்து குட்டுறான். ஏன்னா அவ்வளோ வந்து ஃபீஸ் வருது போல். இப்போ என்ன தான் அவன் சூப்பராக உழைச்சாலும் அவன் மொத்தமாக வந்து ஒரு $500 தான் வந்து சம்பாதிக்கிறான். ஆனால் அவனுக்கு வர மொத்த பில்லு வந்து ஒரு $1000 கிட்டத்தட்ட வருது மாதக்கணக்கில். இப்போ வந்து அவனுக்கு அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு, இதெல்லாம் யார் தப்பு, இந்த சொசைட்டி தப்பு தான், ஏன் தப்பா? அந்த பொண்ணு என்னென்னா ஒரு $250 வந்து அசால்ட்டாக சம்பாதிக்கிறா ஒரு வீடியோவில். ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எனக்கு வந்து $430 தான் ஒரு மாதத்துக்கே வருது. அந்த மாதிரி வந்து அழுதுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த மாதிரி புலம்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் கேட்குது, ஹாபின் அந்த பேட்டிலாம் எங்கே அப்படின்ட்டு. இப்போ ஹாபின் என்ன சொல்கிறான், நான் சொன்னதெல்லாம் நான் திரும்பி வாங்கிக்கிறேன். மை காடஸ் பூமி சோய். இந்த பொண்ணு என்னமே பூமின்னு கூப்பிடலாம். அவன் என்ன கேட்குறான், அந்த பேட்டிலாம் எங்கன்னு கேட்குறான். இவனே ஃப்ரீசரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணை பற்றி ஹாபின்னு சொல்கிறான். இந்த பொண்ணு தான் இந்த ஸ்டோரிலே வந்து அழகான பொண்ணு, இவகிட்ட பேச எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே வந்து பேச பிடிக்கும். ஆனால் எப்படியோ இப்போ வந்து என்கிட்ட அவள் கொஸ்டின் கேட்டுட்டா, நான் பதில் சொல்லிட்டேன். அந்த மாதிரி அவன் சந்தோஷமாக இருக்கும்போது பாக்கோ வந்து அந்த இடத்துக்கு வரான். நான் தான் வந்து 70,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன், உங்கள் பாக்கோ வந்திருக்கேன், இந்த மாதிரி மெக்னாரல்ஸில் இருக்கேன் இங்கே, இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிவிட்டு லைவ் போயின்னு இருக்காங்க. இப்போ ஹாபின் வந்து பயந்து உட்காந்து, ஐயோ இவன் ஏன்டா இங்கே வந்தான், இவன் நான் ஒர்க் பண்ணுறேன்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கான். பாக்கோ என்ன சொல்கிறான், இந்த மாதிரி இங்கே ஒரு அழகான பொண்ணு இருக்குது கேள்விப்பட்டேன், என் சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னாங்க, அவளுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த பர்கரை அவள் 30 செகண்டில் வந்து செஞ்சு கொடுக்கணும், அப்படி செஞ்சு கொடுக்கலன்னா அவள் நம்பர் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். இப்போ அவன் மனசில் என்ன நினைக்கிறான்னா, இந்த சப்ஸ்கிரைபர்லாம் யாரும் சொல்லலை, இவன் வந்து அழகாக இருக்கா, இவன் நம்பர் எனக்கு வேணும், அதனால தான் இங்கே வந்தேன். ஆனால் இந்த சூப்பர் பர்கரை வந்து இவளால் பண்ண முடியாது 30 செகண்டில், ஏன்னா இதில் 10 இன்க்ரீடியன்ட் இருக்குது, கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களே, அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஐயா இந்த யூடியூப்பெல்லாம் வந்து விருப்பத்துறானுங்க, என்கிட்ட கூட பூமி நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கரைச்சி குத்தின்னு இருக்கானுங்க. இப்போ அவன் என்ன மனசில் நினைக்கிறான், இந்த பொண்ணுக்கிட்ட என்ன வேணால் பண்ணலாம், பண்ணிவிட்டு கண்டென்ட்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது அவன் பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்கரை வந்து விற்கிறான். 30 செகண்ட் கூட முழுசாக முடிச்சிருக்காது. இந்தாங்க உங்கள் ஃப்ளாக் கூட நான் வச்சுருக்கேன், அதில் நீங்கள் கேட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிடுறான். இல்லை நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறான். பாக்கோ அப்படியே நிற்கிறான் முடிச்சுட்டு, என்னடா இது அப்படின்ட்டு சப்ஸ்கிரைபர்லாம் கேட்குறாங்க, லுக் பாக்கோ அவன் 30 செகண்டில் முடிச்சிட்டான், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே வேலை செய்கிறவங்க, செம்மையாக பண்ணடா, அவன் மூஞ்சில் வந்து கறி பூசினடா, கெத்துறா நீ, அது மாதிரி இருந்து அவனுக்கு தட்டி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பாபி நினைக்கிறான் இதெல்லாம் வந்து அவன் கண்டுக்க போகிறா, அது மாதிரி நினைக்கும் போது பூமி வந்து இவனே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த சிங் கட்டிட்டு அவன் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். மன்னிச்சிருங்கம்மா, அவனை அன்றைக்கே வந்து ஸ்கூலில் அடிச்சிருக்கணும், இப்போ இந்த நிலமை வந்திருக்காது அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த ஸ்னாப்பர் இருக்கான்ல, அவன் வந்து அவன் வீட்டில் உட்காந்துச்சு ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கான் அவங்க அம்மா அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி. அது என்ன கதைனா வந்து ஒரு 25 கில் அடிச்சா உனக்கு வந்து $25 தரேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கான் போல். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து கில் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஆடிட்டு இருக்கோம். நம்ம ஹாபினுக்கு உண்மை புரியல, என்னடா இது இப்படி நடக்குது, நம்ம வீக்காக இருக்கிறதுல இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமைச்சு வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனும் வந்து கில் போயிட்டே இருக்குது, 10, 15, 19 அப்படின்னு போயிட்டுருக்கு. இப்போ நம்மளால என்ன பண்ணுறான், சரி நம்ம மட்டும் நூடுல்ஸ் சாப்பிட்றோமே அவனுக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கும்போது ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுறான். நான் பிசி இருக்கும்ல, அந்த ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுறான். கட் பண்ண உடனே அவன் கேம் வந்து போயிடுது கடைசி கில்லப்போ. அவன் செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஹாபினை போட்டு ஸ்னாப்பர் செம்மையாக அடிச்சிட்டு இருக்கான். அடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை விட்டுறான், இந்த மாதிரி நீ பண்ணிகிட்டே இருக்கிறதா தான் உங்கள் அம்மாவுக்கு கேன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்னடா என் வீட்டிலே வந்து என்ன அடிச்சுட்டு எங்கள் அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கா சொல்லிட்டு அவன் ஒரு பஞ்சு ஒன்று வைக்கிறான். அவன் வச்ச பஞ்சு வந்து அவன் மொதல் பஞ்சு அவன் லைஃப்பில். அந்த பஞ்சை அடிச்சுட்டு இவனும் வந்து அடிச்சிட்டு இருக்கான். மாற்றி மாட்டி சண்டை போடுறானுங்க. சண்டை போட்டு முடிச்சுட்டு அவன் வெளில போயிடுறான். அப்படி வெளில போன பிறகு ஹாபின் பட்டனை உட்காந்துட்டு அவன் வீடு வந்து ரொம்ப அலங்கோலமாக இருக்குது, நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகணும், அப்புறம் அவன் லைஃப் ஏன் எப்படி இருக்குது, என்னடா இது காசு சம்பாதிக்க முடியல அப்படியே வந்து குழம்பி அப்படியே தவிக்கிறான் அவன். அப்புறம் சரி இதெல்லாம் நான் க்ளீன் பண்ண போகிறது இல்லை, அப்புறமா க்ளீன் பண்ணிக்கிறேன், நான் இப்போ ஃபஸ்ட்டு தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறான். தூங்க போகிற டைமில் கூட எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போட்டுக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவனுக்கு ஒரு கால் வருது. கால் வந்துட்டு, டேய் என்னடா இவ்வளோ நாள் கால் எடுக்கல, இந்த யூடியூப் வீடியோ வந்து டெலீட் பண்ணுறான் அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போ அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன வீடியோ அப்படின்னு அவன் கிளம்பிட்டு இருக்கும்போது, நேற்று நம்ம எடுத்தோம்ல அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணு, ஏரியா வந்து எல்லா வீடியோ ஒரே மாதிரி தான் இருக்குது, ஓ வீடு எங்கடா இருக்குது அப்படின்ட்டு ஸ்னாப்பர் வந்து ஓடிட்டு அவன் வீடை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். யார், ஹாபின் வீடை. இப்போ ஹாபின் கிட்ட சொல்கிறான், ஏன்டா அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் அப்லோட் பண்ணல, நேற்று வந்து மானிட்டர் கேபிள் கூட இருந்துச்சு. ஆமாம்ல அது மானிட்டர் கேபிள், அப்போ கூட வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகமாகவும் சொல்லிட்டு நான் பவர் சப்ளைலாம் ஆஃப் பண்ணிட்டேன், ஒன்றும் நடந்திருக்காதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் என்ன சொன்னால், இதை மாதிரி நீ கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வீடியோ அப்லோட் ஆகிட்டோம்டா, அதான்டா ரூல்ஸு, அதை மாதிரி வந்து அவன் புலம்பிட்டு இருக்கும்போது இப்போ ஹாபினுக்கு அப்போ தான் புரியுது, சரி ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெலிட் பண்ண போகிறான். அப்படி டெலிட் பண்ண போகும்போது நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு, ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியாத மொழியெல்லாம் கமெண்ட் வந்துருக்கு. அப்புறம் அதெல்லாம் பார்த்து இப்போ நான் ஸ்கூலில் மட்டும் லூஸராக இருக்கேன்,
இப்போ நான் உலகமாக லூசர் ஆகிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது ஒரு கமெண்ட் ஒன்று பார்க்குறான். அந்த கமெண்ட்டில் என்னென்னா, இப்போ வந்து இதில் நிறைய வியூஸ் வந்துருக்குல்ல, அந்த வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி காசு வரும் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படின்னா ஒரு வியூஸ்க்கு வந்து ₹1 அந்த மாதிரி வந்து கணக்கு போடல யூடியூப்பில். இப்போ வந்து ஒரு வியூஸ்க்கு வந்து ₹1. சரி, இதில் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு அவன் பார்க்கும்போது பார்த்தா 10 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. அவன் கணக்கு போட்டு 10 மில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வரான். அது 10 மில்லியனா அந்த கணக்கில் நான் யூஎஸ்டியில் அப்புறமா நான் வந்து சொல்கிறேன். என்ன 10 மில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக வரான். இப்போ ஸ்கூலில் இருக்கிற எல்லோரும் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துட்றாங்க. இப்போ ஸ்னாப்பருக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகிடுது. ஏன்னா அவன் என்ன நினச்சிருந்தான், ஒரு கெத்தாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான் ஸ்கூலில். இப்போ எல்லாருமே பார்த்துட்டு அவன் மொக்கன்னு தெரிஞ்சிருந்தா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொடியை வந்து நாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் இருக்கான், அதாவது ஆனிமெலாம் பார்த்துட்ருக்கான். அவங்ககிட்ட போய்ட்டு என்ன சோடா புட்டி நான் நெக்கில் பார்க்குற சொல்லிட்டு அவனை தட்டுறான். அப்படி தட்டினவொடனே அவன் என்ன பண்ணுறான், அவனை தூக்கி போட்டு சொருகிறான். ஓ மயவாமோ சிந்தையுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அடிச்சிட்ட பிறகு ஐயோ இவன் வெயிட்டாக இருக்கான், இவனை வந்து அடிக்கக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கோ கிட்டே கேட்குறான். பாக்கோ வந்து அவனை மதிக்கவே மாட்டான், சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அவள் தான் நான் கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணியிருந்தேன், என் ரெக்கையை வந்து கட் பண்ணி விட்டாங்க, ஒரே வீடியோவில் என் லைஃபே போயிடுச்சு, அதை மாதிரி வந்து அவன் புலம்பிட்டு இருக்கான். நம்மளால காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், நிறைய காசு வந்துச்சுல, அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் பில் வந்து ஏறி போயிடுச்சு. ஆனால் அவனுக்கு வந்து காசு இருக்கிறதால அவன் சிரிச்சிட்டே ஈஸியாக அதை கட்டுறான். கட்டி முடிச்சுட்டு இன்னும் எனக்கு நிறைய காசு இருக்குது, நான் லூசராக இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, இப்போ இந்த காசை வச்சு என் லைஃப் கொஞ்சம் பார்த்துப்பேன், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் நண்டு வந்துட்டு இருக்கும்போது ஹாபினை யாரை பஞ்ச் பண்ணுறாங்க பார்த்தா ஸ்னாப்பை தான் அடிக்கிறான். அடிச்சுட்டு அந்த வீடியோ டெலிட் தான்டா பண்ண சொன்னேன், ஏன் தான் நீ பண்ணலை அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கான். அப்படி கேட்டு முடிச்சுட்டு சரி நீ டெலிட் தான் பண்ணல, அந்த காசாக எனக்கு கொடு, பாதி பணம் எனக்கு கொடு, நானும் அந்த வீடியோவில் இருந்தல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கும்போது ஹாபின் வரைக்கும் கூப்பிட்டு அவனும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை சண்டை போட்டான், என்கிட்ட ஈஸியாக சண்டை போடலாம்னு சொல்லிட்டு ஹாபின் அவனை அடிச்சிக்கிறாங்க. அடிச்சு முடிச்சுட்டு பார்க்கில் வந்து அப்படியே மூச்சு வாங்க உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு ஹாபின் கிட்ட வந்து அவன் கேட்குறான், எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அவன்லாம் கொடுக்கவே முடியாது, உன்னோட காலம் வந்து முடிஞ்சு போச்சு, அது மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு வீடியோ காமிச்சிட்டு இதை நான் அப்லோட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இது என்ன வீடியோ, இதை நீ அப்லோட் பண்ண போறியா? நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்டா, இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஆங்கிள் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது தவறி நம்ம வீடியோ வந்து ரீச் ஆச்சு, ஸோ நான் வந்து உனக்கு கேமராமேனாக இருக்கேன், நம்ம வந்து ஜாயின்ட் ஃபோர்ஸாக மாதிரி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்னாப்பர் ஹாபின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹாபின் கிட்ட கை கொடுத்துட்டு இது மாதிரி பணத்தை வந்து பாதியாக பிரிச்சுக்கலாம், என்ன சொல்கிற, டீல் ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது இந்த வச்சுக்கோ சொல்லிட்டு மிடில் ஃபிங்கரை காமிக்கிறான். காமிச்சிட்டு அதெல்லாம் நான் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போகிறான். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, 50-50 வேணாம், 40-60 இல்லை, சரி 80-60, சரி ஒரு 80-20, ஓகேடா 90-10 இதுவாது ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது சரி என்ன வீடியோ பண்ணோம் அப்படின்னு வந்து ஹாபின் வந்து சிரிச்சிட்ருக்கான். ஸோ இதோட வந்து இந்த சாப்டர் வந்து முடியுது. இவங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி வீடியோஸ் பண்ண போகிறாங்க, எதனால் இவங்க ரீச் ஆக போகிறாங்க, இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறதால இவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரப்போகுது, அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். அந்த நெக்ஸ்ட் பார்ட் எல்லாமே வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, signing off, Max.